அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருப்பவரை யாரும் எதுவும் அவரை செய்யாது. சோதனை வந்தா கூட அவருக்கு பெருசா தெரியாது. அந்த சோதனை அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் என்ன சோதிக்கிறான்னு நினைச்சிட்டு போயிடுவார். குறை சொல்ல மாட்டார், கை செய்தப்பட மாட்டார், என்னடா வாழ்க்கைன்னு சொல்ல மாட்டார். அல்லாஹ் என்ன சோதிக்கிறான் அப்படின்னு சொல்லி அவர் அல்லாஹ்வுடைய விஷயத்தை பொருந்திக் கொள்வார். அஜபல் அம்ரில் முஃமின், அவருக்கு அதுவும் நலவா இருக்கும். அல்லாஹ் அவருக்கு அவர் சந்திக்கக்கூடிய சோதனையை விட சிறந்த ஒன்றை அல்லாஹ் கொடுத்துருவான். அல்லாஹ்வுடைய பாதுகாப்புல இருக்கிறவருக்கு நலவு வந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் என்னை பாதுகாத்து இதை கொடுத்திருக்கிறான்னு சொல்லுவான். சரியா? அல்லாஹ்வுடைய பாதுகாப்புங்கிறது மிக முக்கியமானது. அதான் எனக்கும் உங்களுக்கும் நான் சொல்றது. அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை கேட்டுக்கிட்டே இருக்கணும் அல்லாஹ்ட்ட. யா அல்லாஹ் என்னை பாதுகாத்துரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா அவங்களுக்கு சொன்ன துஆ தான். மறுபடியும் சொல்றேன், யா அல்லாஹ் என்னை விட்டுறாத, என்னுடைய இடத்துல என்னை விட்டுட்டு போயிடாத. யா அல்லாஹ் என் கண் சிமிட்டுற நேரத்துல கூட என்னை விட்டுறாத, என் கூடவே இரு அப்படின்னு அல்லாஹ் இடத்துல கேட்டுக்கிட்டே இருக்கணும். அல்லாஹ் நம்மளை பாதுகாத்தான்னா நம்ம இந்த உலக வாழ்வு முழுவதும் பாதுகாக்கப்படுவோம். அல்லாஹ் நம்மளை பாதுகாத்தானா நம்முடைய மரண நேரம் பாதுகாக்கப்படும். அல்லாஹ் நம்மளை பாதுகாத்தானா கபருடைய அந்த நிலைமை பாதுகாக்கப்படும். அல்லாஹ் நம்மளை பாதுகாத்தானா மஹ்ஷர்ல எழுப்பப்படும் போது பாதுகாக்கப்படுவோம். அல்லாஹ் நம்மளை பாதுகாத்தானா அல்லாஹ் அரிசியுடைய நிழல்ல நம்மளை பாதுகாப்பான். அல்லாஹ் நம்மளை பாதுகாத்தானா அருமையுடைய விசாரணையில அல்லாஹ் பாதுகாப்பான். அல்லாஹ் நம்மளை பாதுகாத்தானா சிராத்துடைய பாலத்தில் அல்லாஹ் பாதுகாப்பான். அல்லாஹ் நம்மளை பாதுகாத்தானா சொர்க்கம் வரைக்கும் அல்லாஹ் நம்மளை பாதுகாத்து கொண்டு போயிடுவான். இதான் உன் இடம்னு சொல்லி அல்லாஹ் நம்மளை பாதுகாக்காமல் விட்டான்னா உலகமே ஒன்னு சேர்ந்து நம்மளை பாதுகாக்க நினைச்சாலும், நமக்கு உறுதுணை அணிக்க நினைச்சாலும், நமக்கு நலவு செய்ய நினைச்சாலும் நடக்காது. சரியா? Download ShareChat.